ஹாய்! கார்த்திகை மாதம் பொறக்க போகுதா, அதனால் இந்த கிச்சன் கவுண்டர் டாப்லேருந்து வீடு அப் டு பாட்டம் வரைக்கும் எல்லாமே ஃபுல் க்ளீன் பண்ணணும். நான் மேலே இருக்க சம்படத்தை மட்டும் இப்போதைக்கு எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். அதை மட்டும் வாஷ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃப்ரிட்ஜோட இதெல்லாம் எடுத்து போட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் தண்ணி காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்கேன். மளிகை ஜாமாவோட அந்த மேல் பருப்பு வகைகளை மட்டும் கொட்டிட்டு வாஷ் கழுவி எல்லாம் காய வச்சாச்சு. மீதி பேலன்ஸ் ஒர்க் என்னென்னா, இப்போ மட்டும் நம்ம பண்ண வேண்டிய வேலை ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறது தான். இதெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே எல்லாம் இவ்வளோ கிடக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க வரைக்கும் தெரியல எனக்கு இவ்வளோ பொருள் இருக்குன்னு. எல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இத்தனை பொருளும் நம்ம இந்த இவ்வளோண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே அடக்கி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. க்ளீன் பண்ணி தான் வைக்கிறேன். ஆனால் எங்கேருந்து தான் இந்த டஸ்ட்டு வருதுன்னே எனக்கே தெரியல. இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனலி சூப்பராக ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு வழியாக இந்த ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. இனிமேல் அடுத்த நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்க்கலாமா? நேற்று கழுவி காய வச்சதெல்லாம் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம செல்ஃபில் அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். இதில் எல்லாம் கொட்டிடலாமா ஜாமான? தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பழன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா? இது எத்தனை நாளைக்கு கண்டினியூ ஆகும்னு தெரியல. ஆனால் பொங்கல் வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணணும். பொங்கலுக்கு அப்புறம் தான் அதை வாஷ் பண்ணணும். அடுத்தது இதெல்லாம் க்ளீன் பண்ணலாமா? இதுலேயும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவிட்டோன்னா, கீழே இதையும் கழுவிட்டோன்னா நம்ம வேலை முடிஞ்சுது. ஃபைனலி கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பெட்ரூம், ஹால் அப்படின்னு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு இறங்கியாச்சு. இதுவுமே டஸ்ட்டாக தான் இருந்தது. அப்புறம் பாப்பாவும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தா. அதையும் சமாளித்து ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பாபியா பொத்துக்கல பாபியா பொத்துக்க பாபி
ஃபைனலி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வீடெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு தான் சூப்பராக இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, பூஜை ஸ்டாண்ட் க்ளீன் பண்ணுறது. அதனால நாளே வீடு வாஷ் பண்ணிவிட்டு பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து மறுநாள் காலையில் திருப்பி பெட்ஷீட்டெல்லாம் மடித்து அதாவது இருக்க இடத்துல வச்சதுக்கப்புறம் தான் பெட் கவர் எல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. அப்புறம் பூஜை ஸ்டாண்டை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ஸ்டாண்ட் க்ளீன் பண்ண கிளம்பியாச்சு. அங்கேயும் இவ வந்துட்டா. நான் தான் ஓப்பன் பண்ணுவேன், நான் தான் எடுத்துகிட்டு போய் ஒன்று ஒன்றா சிங்கில் போடுவேன் அப்படின்ட்டு இருந்தேன். நீ எதை வேணாலும் எடு, விளக்கு மட்டும் எடுத்துடாத, ஏன்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் கொட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியோ அவளையும் வச்சு சமாளித்தான். அப்போயே பொட்டு வைக்கும்போது நான் வைக்கட்டுமா, நீங்கள் மஞ்சள் வைக்கட்டுமா, குங்குமம் வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா. அவளுக்கு ஒரு பொருளை கொடுத்து கொஞ்ச நேரம் நீ விளையாட, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விளக்கெல்லாம் தேய்ச்சி முடித்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பொட்டெல்லாம் வச்சு எல்லா வேலையும் பண்ணியாச்சு. ஏன் நான் இதை இன்றைக்கே செய்கிறேன் அப்படின்னு, நாளைக்கு கார்த்திகை 1 சோமவாரம் பிறக்குது இல்லையா. ஸோ நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்றது அப்படிலாம் இந்த மாதம் இருந்திருந்தால் கூட அந்த வீடை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பொங்கலுக்கு எப்படி சுத்தம் பண்ணுறோம் அதே மாதிரி நீட்டாக எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நான்வெஜ் எடுக்காமல் இந்த மாதம் ஃபுல்லாக புரட்டாசி மாதிரியே விரதம் இருக்கிறதுக்காகலாம். பாப்பாவோட பர்த்டேவும் வருதா இந்த கம்மிங் வீக்லேயே, அதனால் சரி நம்ம சண்டேவே ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் வச்சிட்ருக்கேன் வேறு ட்ரெஸ் எல்லாம். சரி இன்னைக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் பொட்டெல்லாம் வச்சு விளக்கேற்றி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் சாமி கும்பிட்டுக்கலாம். நான் திருப்பி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்க முடியாது இல்லையா. மாதம் பிறந்து அதுக்கப்புறம் எங்கே செய்கிறது, அதனால் மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த க்ளீன் பண்ணுற வேலை எனக்கு 3 நாளாக இருந்தது. நான் இதை பாட்டாக தான் வீடியோ எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு வழியாக ஃபைனலாக க்ளீன் பண்ணி சாமிக்கெலாம் பொட்டு வச்சு பூ வச்சு அப்புறமா விளக்கேற்றி சாம்பிராணி காமிச்சதுக்கப்புறம் தான் வீடே ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணலான்னு அது ஒரு பக்கம் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.